காலை வணக்கம். நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனையிலிருந்து மருத்துவர் ஜெயரூபா. இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும். உடல் எடையை குறைக்கக்கூடிய கொள்ளுப்பொடி, அதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம். ஸோ முக்கியமாக பெண்களுக்கு பிசிஓடி, தைராய்டு மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும் பொழுது உடல் எடை தொடர்ந்து அதிகரிச்சுட்டே இருக்கும். இதற்கான முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய மெட்டபாலிக் ரேட் கம்மியாக இருக்கும். அதே மாதிரி உடம்புல இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறதுனால சாப்பிடக்கூடிய உணவுகள் அனைத்துமே கொழுப்பாக தான் உடம்புல போய் படியுமே ஒழிய அவங்களுக்கு அது எனர்ஜி எக்ஸ்பென்ஸ் ஆகிறதுக்காக யூஸ் பண்ண முடியாது. அதனால தான் இந்த பிசிஓஎஸ், தைராய்டு இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க எவ்வளவு தான் கம்மியான உணவுகள் சாப்பிட்டாலுமே தொடர்ந்து உடல் எடை அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். ஸோ அவங்களோட ஒரு நேச்சர் எப்படி இருக்கும் அப்படின்னா, அவங்க அதிகமாக உணவு எடுத்துக்க மாட்டாங்க. ஆனால் திடீர்னு ஜங்க் ஃபுட் நிறைய எடுத்துப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஜங்க் ஃபுட் நிறைய எடுத்துக்கும் போது இமீடியட்டாக நம்மளுடைய ரத்தத்தில் இன்சுலின் தேவைப்படும். அதாவது உடனடியாக நமக்கு சுகர் அதிகமாகிறதுனால இன்சுலின் உடனடியாக சுரக்கப்படும். அந்த மாதிரி சுரக்கப்படும் போது இந்த இன்சுலினோட வேலை என்ன அப்படின்னா, ரத்தத்தில் இருக்கக்கூடிய குளுக்கோஸ் எல்லாத்தையுமே எடுத்து ஸ்டோரேஜ் பண்ணக்கூடிய ஒரு வேலை தான் இன்சுலினோட வேலை. ஸோ இந்த இன்சுலின் கல்லீரலில் கொஞ்சமாக சேமிக்கும். மீதி இருக்கக்கூடிய இந்த குளுக்கோஸை ஃபேட்டாக கன்வெர்ட் பண்ணி நம்மளுடைய தசைகள்லையும் உள் உறுப்புகள்லையும் அதே மாதிரி தோலுக்கு கீழேயுமே கொழுப்பு செல்களில் சேகரம் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ இதுதான் நம்ம உடம்புல நடக்கக்கூடிய ஒரு விஷயம். முக்கியமாக இந்த பிசிஓடி, தைராய்டு மாதிரியான பிரச்சனை இருக்கக்கூடிய பெண்கள் உடலில் இந்த மாதிரியான மாற்றங்கள் தான் நடந்துட்டுருக்கு. ஸோ அதனால் நம்மளுடைய மெட்டபாலிசத்தை ஸ்டிமுலேட் பண்ணி இன்சுலினோட சென்சிட்டிவிட்டியை இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய உணவுப் பொருட்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஸோ கூடவே உடற்பயிற்சியோட இந்த உணவுகளை நம்ம எடுத்துக்கும் போது கண்டிப்பாக உடல் எடையை குறைக்கிறது சாத்தியமான ஒரு விஷயமா இருக்கும். ஸோ இந்த பிசிஓடி, தைராய்டு இந்த மாதிரியான பிரச்சனைகளோட உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க, ஸோ காலையில் வாக்கிங் போகிறதுக்கு முன்னாடியோ இல்லை மத்தியானம் லஞ்ச் எடுக்கிறதுக்கு இன்பிட்வீன் கூட இந்த கொள்ளு பொடியை வெது வெதுப்பான வெந்நீரோட கலந்து சாப்பிடலாம். இல்லை சேலட் கூட இதை ஸ்ப்ரெட் பண்ணி சாப்பிடலாம். ஸோ நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய காய்கறிகளோடையோ இல்லை நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய தோசை, இட்லி இந்த மாதிரியான உணவுப் பொருட்களோட இந்த கொள்ளு பொடியும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி நீங்கள் எடுத்துக்கும் போது இந்த கொள்ளில் ஃபைட்டிக் ஆசிட் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இந்த ஃபைட்டிக் ஆசிடோட வேலை என்ன அப்படின்னா, நம்ம சாப்பிடக்கூடிய உணவுலேருந்து அதிகப்படியான கார்போஹைட்ரேட்டை உட்கிரகிக்கிறது, அப்சர்வ் பண்ணுறதை அது குறைக்கும். ஸோ அதன் மூலமாக உங்களுக்கு இமீடியட்டாக இன்சுலின் தேவைப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையை குறைக்குது. ஸோ அதாவது உடனடியாக குளுக்கோஸ் ஸ்பைக் ஆகிறத குறைக்குது. ஸோ அதனால் இந்த கொள்ளுப்பொடி எடுத்துக்கலாம். அதே மாதிரி நீங்கள் காலையில் எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியோ இல்லை ஒரு வாக்கிங் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த கொள்ளு பொடியை வெது வெதுப்பான வெந்நீரோட கலந்து எடுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வாக்கிங் போகும் பொழுது, ஸோ அந்த ஃபேட் பர்னிங் அப்படிங்கிறது ரொம்ப அது நம்ம உடம்புல அதிகமாக நடக்க ஆரம்பிக்கும். ஏன்னா இந்த கொள்ளுக்கு இயற்கையாகவே ஃபேட்டை நம்ம கொழுப்பு செல்கள்லேருந்து கொழுப்பை கரைக்கக்கூடிய ஒரு தன்மை இதுக்கு இருக்குது. அதே மாதிரி அதிகப்படியான கொலஸ்ட்ரால் இருக்கக்கூடிய நபர்களும் இந்த கொள்ளு பொடியை நம்ம பயன்படுத்தலாம். அதே மாதிரி சர்க்கரை நோயாளிகளும் உடல் எடையை குறைக்கணும், அதே மாதிரி கொலஸ்ட்ராலோட அளவை குறைக்கணும், இன்சுலினோட சென்சிட்டிவிட்டியை இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த கொள்ளுப்பொடியை கண்டிப்பாகவே பயன்படுத்தலாம். ஸோ இந்த கொள்ளில் அதிகப்படியான நார்ச்சத்துக்கள் இருக்குது. அதே மாதிரி புரோட்டீன் சத்தும் இதில் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம உடலுக்கு முக்கியமாக சர்க்கரை வியாதினால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு இந்த ஃபைபர் அதிகமாக இருக்கும் பொழுது அது நமக்கு சர்க்கரையை குறைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம உடலில் இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாக்கள் வளர்கிறதுக்குமே இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும், இளைச்சவனுக்கு எள்ளு, கொளுத்தவனுக்கு கொள்ளுன்னு சொல்லுவாங்க. கொள்ளு இயற்கையாகவே நம்ம உடம்போட வெப்பநிலையை அதிகரிக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கும். ஸோ எப்படி அதிகரிக்கும்னா, மெட்டபாலிக் ரேட்டை இம்ப்ரூவ் பண்ணுறதுனால, அதிகரிக்கிறதுனால உங்களுக்கு இந்த கொழுப்பு யூஸ்வலாக நம்மளோட பாடியோட ஹீட்டை அதிகரிக்கும். ஸோ நீங்கள் உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறீங்க, முக்கியமாக பிசிஓடி, தைராய்டுனால் பாதிக்கப்பட்ட பெண்களாக இருக்கீங்க, சர்க்கரை நோய் இருக்குது, எனக்கு கொலஸ்ட்ராலோட அளவு அதிகமாக இருக்குது, கூடவே உடல் பருமனும் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் கண்டிப்பாக இந்த கொள்ளு பொடியை ரெகுலராக பயன்படுத்தலாம். அதே மாதிரி நீங்கள் ரசம் வைக்கும் பொழுது இந்த கொள்ளு பொடியும் அது கூட மிக்ஸ் பண்ணி நீங்கள் கொள்ளு ரசமாக சாப்பிடலாம். ஸோ இல்லை நீங்கள் சாப்பிடக்கூடிய பிரேக்ஃபாஸ்ட்லேயோ இல்லை சாலட்லேயோ இந்த கொள்ளு பொடியை நம்ம தூவி பயன்படுத்தும் பொழுது அது ஃபேட் பர்னிங்கை இம்ப்ரூவ் பண்ணும். அதே மாதிரி உங்களுடைய மெட்டபாலிக் ரேட்டையும் இம்ப்ரூவ் பண்ணுறதுனால ரொம்ப ஈஸியாக சீக்கிரமாக உடல் எடையை குறைக்கலாம். ஸோ உடல் எடையை குறைக்கக்கூடிய இந்த கொள்ளு பொடி எப்படி செய்யணும் நம்ம பார்க்கலாம். உடல் எடையை குறைக்கக்கூடிய கொள்ளு பொடி எப்படி செய்யலாம் பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னங்கிறத முதல்ல பார்த்துடலாம். 1 கப் அளவுக்கு கொள்ளு, அதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் எடுத்துக்கலாம். ஸோ இந்த கொள்ளு நல்லா வறுத்துக்கலாம்.
ஸோ லைட்டாக வந்து வாசம் வர அளவுக்கு நல்லா வந்து வறுத்துக்கலாம். அது கூட லாஸ்ட்டாக வந்து இந்த 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இது ரெண்டையும் வந்து நல்லா வந்து நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ இப்போது இந்த கொள்ளு பொடி வந்து ரெடியாக இருக்குது. ஸோ இந்த பொடியை வந்து காலையில் நம்ம வந்து ஒரு வாக்கிங்கோ இல்லை எக்ஸசைஸோ வந்து பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா வெது வெதுப்பான வெந்நீரோட 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி அதை வந்து குடிச்சிக்கலாம். ஸோ அந்த மாதிரி குடிச்சிட்டு நம்ம வந்து எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது நம்மளுடைய மெட்டபாலிசம் வந்து நல்லா வந்து இம்ப்ரூவ் ஆகும். அதே மாதிரி இந்த பொடியை நம்ம சாலட் கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி மோரோட வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த பொடியை வச்சு ரசம் வந்து நம்ம பண்ணிக்கலாம். இல்லை நம்ம ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஏதாவது பொரியல் இருந்துச்சு அப்படின்னா அதில் மிக்ஸ் பண்ணி சாப்பிடும் பொழுது நம்மளுடைய பாடியில் வந்து அந்த மெட்டபாலிக் ரேட் வந்து இம்ப்ரூவ் ஆகும். ஸோ இந்த கொள்ளு பொடியை வந்து உடல் எடையை குறைக்கிறதுக்கும் கொலஸ்ட்ராலை வந்து குறைக்கிறதுக்கும் அதே மாதிரி பிளட் சுகர் லெவல் வந்து அதிகமாக இருக்குது, கூடவே உடல் எடையும் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லக்கூடிய நபர்கள் வந்து இந்த கொள்ளு பொடியை வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம். உடல் எடையை குறைக்கக்கூடிய இந்த கொள்ளு பொடி எப்படி செய்யுது நம்ம பார்த்தோம். எந்தெந்த சமயங்கள்லாம் இதை சாப்பிடணும் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்த்தோம். ஸோ இந்த கொள்ளு பொடியை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வந்து உடல் எடையை குறைக்கணும் அப்படின்னா நம்ம வந்து கண்டிப்பாக பயன்படுத்தலாம். முக்கியமாக இந்த பிசிஓடி, தைராய்டு, சுகர் பேஷண்ட்ஸு, கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்கக்கூடிய நபர்கள் கண்டிப்பாகவே வந்து பயன்படுத்தலாம். சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த உடல் எடை அதிகரிக்கிறது வந்து அடிவயிற்று பகுதியில் மட்டும் நிறைய வந்து வெயிட்டு போடும். கூடவே வந்து சரியான தூக்கம் வந்து இருக்காது. ஏதாவது ஒரு உடல் வலி தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்கும். கூடவே ஹார்மோன் சம்மந்தமான பிரச்சனைகளும் இருக்கும் பொழுது தூக்கம் வந்து தடைப்படும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த கொள்ளுப்பொடி எடுத்துக்கிறது கூடவே வந்து ஸ்ட்ரெஸ்ஸை மேனேஜ் பண்ணுறதுக்கான சுவாச பயிற்சிகளையும் வந்து பண்ணுறது நல்லது. நம்ம எல்லாருமே நினச்சிட்ருக்கோம் எக்ஸசைஸு, உணவு இது ரெண்டையும் வந்து கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்துட்டோம்னா நம்ம உடல் எடையை குறைச்சிக்கலாம் அப்படின்னு நம்ம நினச்சிட்ருக்கோம். ஆனாலும் நம்ம உடம்புல வந்து ஸ்ட்ரெஸ் வந்து அதிகமாகும் பொழுது, இந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸோட அளவு அதிகமாகும் பொழுது அது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எல்லா ஹார்மோன்ஸோட அளவையுமே வந்து சரியான வேலைகளை வந்து செய்ய விடாது. முக்கியமாக இன்சுலினோட செயல்பாடுகளை வந்து மட்டப்படுத்த ஆரம்பிக்கும் பொழுது நமக்கு ஸ்ட்ரெஸ்னாலையும் வெயிட் வந்து கூடும். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்கள் வந்து இந்த கொள்ளு பொடியும் வந்து நீங்கள் சேர்த்து பயன்படுத்தலாம். கூடவே கண்டிப்பாக பிராணாயாம பயிற்சிகள், தியான பயிற்சிகளையும் வந்து சேர்த்து பண்ணும் பொழுது உடல் எடையை குறைக்கிறது ரொம்ப சீக்கிரமாகவே வந்து நடக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி இந்த கொள்ளு பொடி எப்படி செய்து நம்ம வந்து பார்த்தோம். அதனுடைய பலன்களையும் பற்றி நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். இதே போன்று ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.